திருவள்ளுவருடைய திருமலரடிகளை போற்றி சத்குருநாதரின் பேரருளால் நாம இன்னைக்கு பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய மீது இருக்கக்கூடிய குறட்பாக்களை பார்க்க போறோம். ஏற்கனவே 145வது குறட்பா வரைக்கும் நாம பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடியே சிந்தனை பண்ணினோம். ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அப்புறமா வச்சிருக்க பிறனில் விழையாமை. எதுக்காக அப்படி வச்ச அப்படின்னு சொன்னா, ஒழுக்கக்கேடுகள் மனிதனுக்கு சுபாவமாக நடக்கக்கூடியதுதான். மனம், வாக்கு, காயம் இது மூணுலையுமே ஒழுக்கம் என்பது கொஞ்சம் இறங்கி ஏறி அப்படி இருக்கக்கூடியது சுபாவமாக மனிதனுக்கு இருக்கக்கூடியதுதான். ஆனா அந்த ஒழுக்கக்கேட்டிலேயே மிகவும் உயர்ந்த ஒரு ஒழுக்கக்கேடு, உச்சபட்சமான ஒழுக்கக்கேடு, மிகவும் மோசமான ஒழுக்கக்கேடு எதுவோ அதை முதலில் வைத்து இது ஒருவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக 10 குறட்பாக்கள் பிறனில் விழையாமை அப்படின்னு கொடுத்திருக்க அப்படின்னு பார்த்தோம். இருக்கிற தவறிலேயே ஒரு மனிதன் மிகவும் கீழ்மையாக நினைக்கப்படக்கூடிய தவறு எது அப்படின்னு சொன்னா, அது இன்னொருவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவதுதான். அந்த இன்னொருவருடைய பொருளுக்கு ஆசைப்படுறதுலயே ரொம்ப கீழ்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொருவருக்கு உரிமையான ஒரு பெண்ணை ஆசைப்படுவதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் இங்க ஆணித்தரமாக நமக்கு புரிய வைக்கும். இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு அறிந்து அப்படின்னு நம்ம இதுல பார்த்தோம். ஒழுக்கம் உடைமையில பார்த்தோம். ஏன் அந்த இழுக்கத்தின் கீழ்மையானது என்ன என்பது தெரிந்த ஒருவன் அதை ஒரு நாளும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் அப்படி. மன உறுதி வேண்டும் அப்படின்னு. எதுல மன உறுதி வேண்டும்? நம்மளோட கொஸ்டினே என்னன்னா, எதுல மன உறுதி வேண்டும் என்றால், நம்முடைய இயற்கையாக வரக்கூடிய இச்சைகளை அடக்கிக் கொள்வதில் தான் மனிதனுக்கு மன உறுதி என்பது ரொம்ப தேவைப்படும். யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து காட்டக்கூடிய விஷயத்திலேயோ, இன்னொருத்தர் நம்மளுக்கு தூண்டக்கூடிய விஷயத்திலேயோ மன உறுதி வருவது வந்துடும் நமக்கு எப்படியாவது. ஏன்னா அதுலலாம் நம்ம நிறைய விஷயங்களை பாசிபிலிட்டிஸ போட்டு பார்ப்போம். இது நம்மளால முடியுமா, இதுக்கு நம்ம ஆசைப்படலாமா அப்படின்னு எல்லாம் போட்டு பார்ப்போம். ஆனா ஒரு மனிதனுக்கு இயற்கையாக சில விஷயங்களை இச்சையாக வைத்திருக்கிறார் இல்லையா பகவான். அந்த விஷயத்துல நமக்கு நாமளே தான் மன உறுதியை கை பிடித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம தான் ரொம்ப கீழ்மையான நிலைக்கு போய்விடுவோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள தோன்றக்கூடிய பகைவனை நான் எப்படி கையாள்வது, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஒரு தவறு, அதை நான் எப்படி கையாள்வது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு நமக்கு தோணும். காந்தியடிகள் இந்த ஊரை விட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அவ அம்மா கிட்ட, நான் பெண்ணை பற்றி நினைக்க மாட்டேன், மதுவை தொட மாட்டேன், பொய் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணார். அப்படின்னா பொய் பேசாம இருக்கிறதும் மது அருந்தாம இருக்கிறதையும் சொல்லியிருக்கலாமே. எதுக்காக பெண்ணை நான் நினைக்க மாட்டேன், பெண்ணை நான் இச்சைப்பட மாட்டேன் ஏன் சொல்லணும்? அப்போ இருக்கிறதுலயே ரொம்ப ஒருத்தருக்கு சலனத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, மது இந்த விஷயங்கள் தான் சலனத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தெரியுது. மதுவாவது இன்னொருத்தரிடம் மூலமாக சேரலாம். இந்த மாதுங்கிற விஷயம் இருக்கே, இது நம்ம கிட்டேந்தே தான் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இதை முதன்மையாக வைத்து அவர் நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய அசிங்கமான ஒரு நிலைமை நமக்கு எப்படி வருகிறது அப்படிங்கறத அழகா சொல்றார். முதல் குறள்லயே சொல்லிட்டார், தர்ம சாஸ்திரத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் யார் ஒருவன் நன்றாக கற்றிருக்கிறானோ அவன் இன்னொருத்தருக்கு உரிமை பொருளாக இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியை விரும்பி அந்த விரும்பக்கூடிய அந்த செயலை ஒரு நாளும் செய்ய மாட்டான். அப்பனா என்ன அர்த்தம்னா, படிச்சவன் இந்த தப்ப பண்ண மாட்டான். படிச்சவன்னா பொறுமையா உட்கார்ந்து அந்த கல்விங்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கேன். கல்விங்கிறது முக்கியம் இல்ல, கல்வியினால் பெறக்கூடிய அறிவு அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து என்ன சொன்னார்னா, யார் ஒருத்தன் அந்த மாதிரி இன்னொருத்தருடைய வாசலில் போய் நிற்கிறாரோ அவன் அறத்திலேயே இல்லாத ஒரு செயலை செய்கிறான். அரண்கடையில் நின்றார்கள். அப்படி நிற்கக்கூடாது. எல்லா தவறுகள் செய்வான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான்னா அதுல இவன் தான்ப்பா முதல்ல நிக்கிறான். இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறானே இந்த இச்சைக்காக, அவன் தான் முதல்ல நிக்கிறான். அது மட்டும் இல்ல,
அவன் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் நிற்பதில் அவன் தெரிந்தவனோட வீட்டு வாசலில் நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நண்பனுடைய வீட்டிற்கு போகிறான், அங்கு அவன் தவறு செய்கிறான்னா அவன் நடை பிணத்திற்கு சமம் அப்படின்னு விழிந்தாரின் வேறு அல்லர் அப்படின்னு சொன்னார். விழிந்தார்னா என்ன? இறந்து போனவர். இறந்தவனுக்கு ஈக்குவல் அவன். எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு ஈக்குவல் தான் அவன். அவனுக்கு என்ன உணர்ச்சி இருந்தாலும் அதற்கு மதிப்பு என்பதே கிடையாது அப்படிங்கிறது தான் அங்க பொருளாக இருக்கிறது. மேற்கொண்டு சொன்னார், எந்த சமுதாயத்துல எந்த நிலைமையில இருந்தா என்னப்பா அவன்? எனை துணையர் ஆயினும் என்ன? எப்படி இருந்தா எனக்கு என்ன? ஆனா அவன் இன்னொருவனுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு விட்டான் என்று சொன்னால் அது அவனை மதிக்கவே முடியாது அப்படின்னு. சரியான உதாரணமாக நாம ராவணனை பார்த்தோம், இந்திரனை பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம போன வகுப்புல நாம சிந்தனை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிடுத்து சில விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து தொடர்ந்து போகணுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்தது சொன்னார், ரொம்ப சுலபம் தான் இந்த மாதிரி விஷயங்களை அடைவது என்பது ரொம்ப சுலபம் தான். நம்ம ஈஸியா ஏமாத்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். எளிது என இறப்பான், என்ன எய்துவான் அப்படின்னா விழியாது நிற்கும் பழி எது. விழியாது அப்படின்னா அழியாமல் நிற்கும் பழி. அவன் ஒரு நாளும் அந்த பழி அவன் மீது இருந்து போக. அவன் இந்த உலகத்தை விட்டு போனாலும் பரவாயில்லை, அவனை பத்தி பேசும் பொழுது இந்த விஷயத்தை பேசுவார். அவனுக்கு அது தெரியறதோ தெரியலையோ, அதனால அவன் வருத்தப்பட போறானா வருத்தப்பட போறது இல்லையோ, ஊரே பேசக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு வரும். அதுதான் விழியாது நிற்கும் பழி அப்படின்னு சொன்னார். நம்ம இதுல பார்த்தோம், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு. அங்க ரெண்டு அர்த்தம் பார்க்க, வராத பழியெல்லாம் வந்துடும், செய்யாத தப்புக்கு கூட பழி வரும். இங்க என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு செய்த தப்பு தான் இது, இந்த செய்த தப்புக்கு பழியானது போகவே போகாது அப்படின்னு சொன்னார். அடுத்தது 146வது குறட்பா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். 4 விஷயங்கள் ஒருவனுக்கு வந்து சேருகின்றன. இந்த தவறை செய்யும் பொழுது 4 விஷயங்கள் ஒருவனுக்கு வந்து சேருகின்றன. வந்து சேர்வது மட்டுமல்ல, அவனிடம் எப்பொழுதும் மாறாமல் நிலைத்து இருக்கின்றன அப்படின்னு சொல்ற. இகவாவாம் அப்படின்னா, இகல்னா மாறுவது, அவனிடத்திலிருந்து போகவே போகாதான் இந்த 4 விஷயம். இந்த இல்லிறப்பான் கண் பகைபாவம் அச்சம் பழி என 4ம் இகவாவாம் அப்படி கொண்டு கூட்டி இதற்கு பொருள் எடுத்து கொள்ள வேண்டும். இல்லிறப்பான் அப்படின்னா என்ன? இன்னொருத்தருடைய பிறருடைய மனைவியிடம் முறை தவறி நடக்கக்கூடியவனுக்கு அப்படின்னு அவனுக்கு என்ன வரும்னா 4 விஷயம் வரும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பகை வரும், ஏன்னா அவன் என்ன ஃப்ரெண்டாவா ட்ரீட் பண்ணுவான், பரவாயில்லப்பா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவானா என்ன? எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா என்ன? அது அந்த மாதிரி ஒரு பொருளா என்ன நான் உனக்கு கொஞ்ச நாள் கடன் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு கிடையாது இல்லையா? அடுத்த இதுல சொல்லுவார், மனைவிக்கு மனைவி எந்த ஒரு நிலையில் இருக்கிறாள், எதனால் அந்த மனைவியை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். அப்போ இந்த யாரோ ஒருத்தர் மைக் ஆன் பண்ணியே வச்சிருக்கேன். அப்போ இந்த மனைவியை விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருப்பதனால் இன்னொருத்தர் அதற்கு ஆசைப்பட்டார் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பகைதான் வரும். பகை இல்லாம என்ன வரும் அவனுக்கு? எனக்கு பெரிய எனிமி ஆயிடுவான் இல்லையா? அதனால பகை என்பது வரும் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா தெரிஞ்ச விஷயம்தான். பாவம் வரும் அப்படின்னு சொல்ற. இது என்ன புண்ணிய காரியமா? இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படுவது என்பது புண்ணிய காரியமா? அப்படியா ஒரு அறநூல்களில் சொல்லி இருக்கிறது. ராவணன் பட்ட பாடு என்ன? அவன் என்ன அவன் கொண்டு போய் அவனுடைய ஊருக்கு வச்சதுல இருந்து அவன் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்கியே இருக்க முடியாது. நிச்சயமாக அவனுடைய மனதில் எப்பொழுது அந்த ராமன் வருவானோ என்ற அச்சத்தோடு தான் அவன் இருந்திருக்க வேண்டும். வெளியில காட்டிக்கலனா கூட. அதுக்கப்புறம் பண்ற சட்ட பூரா நீ பண்றிய. ஆக ராவணனுடைய அந்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். கொண்டு போய் வச்சதுல இருந்து சீதா பிராட்டியை ஒரு நாள் கூட அவனால் இருந்திருக்க முடியாது நிம்மதியாக அப்படிங்கிறது. இப்ப இந்த பாவம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, அது நிச்சயமாக அவனுக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு துன்பத்தை தருவதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றாக தெரியும், நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்முடன் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, செய்த புண்ணியம், செய்த பாவங்கள், அதுக்கப்புறம் நாம என்ன படிச்சோமோ அந்த கல்வி அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்காருன்னு நம்ம அரண் வலியுறுத்தல் படிக்கும் போதே நம்ம படிச்சோம்.
அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த தவறானது இந்த ஜென்மத்துல மாத்திரம் நமக்கு இது கஷ்டத்த குடுக்கக்கூடியது அல்ல. ஜென்ம ஜென்மாந்திரமாக இது கஷ்டம் கொடுக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த ஜீவன் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், நாம் இந்த உடல் அல்ல அப்படின்னு. நாம் இந்த உடலுக்குள் வாழும் உயிர். இந்த உயிரானது இந்த உடலை உகுத்த பிறகு வேறு ஒரு உடலை நோக்கி போகும் பொழுது, அந்த உடலுக்கு இது செய்த பாபங்களையும், புண்ணியங்களையும், கற்ற விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு போகிறது. அங்கு இங்கு அந்த பாவத்திற்கான பயனை அனுபவிக்கல அப்படின்னு சொன்னா கூட, வேற இடத்துல போய் அனுபவிச்சுத்தான் ஆகணும். இந்த நியதிக்கு மாற்றங்கிறதே கிடையாது. இது ஈஸ்வரனுடைய ஆர்டர். ஈஸ்வராஸ் ஆர்டர் அப்படிங்கிறார் தயானந்த் சுவாமிஜி. ஒரு நாளும் இது மாறவே மாறாது. இங்க இல்லைன்னா அங்க பலர் தரப்போறது. சில நாட்கள் நமக்கு தெரியாமலேயே சில துன்பங்கள் வருது. நாம இந்த ஜென்மத்துல ஒரு துன்பமும் யாருக்கும் கொடுக்கலையேன்னு நினைச்சோம்னா, எந்த ஜென்மத்திலயோ யாருக்கோ செய்த துன்பம் தான் அது ரிப்பீட் ஆகி நமக்கே வருது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறோம். யாரெல்லாம் அறக்கல்வியை முறையாக கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு நாளும் சந்தேகமே நமக்கு கிடையாது இல்லையா? அதனால இந்த பாவம் என்பது இம்மையில் கஷ்டப்படுத்துறது மட்டுமல்ல, மறுமையிலும் அது தொடர்ந்து வரும். அப்ப அடுத்தது என்ன? அச்சம் வருது. அச்சம்ங்கிறது நீங்க லௌகீகமாக சிந்தனை செய்து பாருங்கள். லௌகீகமா சிந்தனை செய்தால் கூட ஒருவன் இன்னொருவன் வீட்டில் அவன் அவனுடைய மனைவியோடு அவன் இச்சைப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் இருக்குமா இருக்காதா? நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்மள ஏதாவது அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்ம வெளியில தெரிஞ்சிருமோ, யாராவது பார்த்து சொல்லிட்டா என்ன பண்றது? ஆனா இதையெல்லாம் மீறி அவர்கள் தவறுகள் செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப இந்த அச்சம்ங்கிறது அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த அச்சத்தை அவன் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவசியமா? தேவையா? அதுதான் யோசிக்க சொல்றாரு வள்ளுவர். இந்த பகை வருது, பாவம் வருது, அச்சம் வருது. நீ ஏன் அச்சத்தில் ஒரு வாழ்க்கையே இழக்க வேண்டும்? தேவையே இல்லையே. அச்சம் என்பது நாம் அறத்தின் பால் இருந்தால் அச்சம் என்பதே வரவேண்டிய அவசியம் கிடையாது. அறத்தை மீறும் பொழுதுதான் அச்சம் என்பதே நமக்கு வரணும். அப்ப இவனுக்கு அச்சம் என்பது வருது அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். அடுத்தது என்ன சொல்றார்? பழி வருதுப்பா அவனுக்கு. என்ன பழி? பழிங்கிறதுக்கு போனதுலயே சொன்னேன். பழினா என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை தூற்றுவது பழி. அதிலும் சான்றோர்கள் தூற்றுவது பழி. நல்ல ஒரு நடத்தையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும் எதை நன்னடத்தை அப்படின்னு வரையறுத்திருக்கிறார்களோ அந்த நன்னடத்தையில் பார்ப்பட்டு நாம் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு நாம் பழிதான் சுமக்க வேண்டும். உயர்பாலதோறும் பழி அப்படின்னு சொன்னார் அரண் வலியுறுத்தல். செயற்பாலதோறும் அரணே. ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. ஒருவன் செய்ய வேண்டியது எல்லாம் அறச்செயல் மட்டுமே. ஒருவன் தவிர்க்க வேண்டியது எல்லாம் பழி வரக்கூடிய செயல்கள் மட்டுமே. பழிங்கிற விஷயத்த நிறைய இடங்கள்ல கையாள்கிறார் இல்லையா வள்ளுவர்? அப்ப பழி என்பது நமக்கு அழியாமல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப எனக்கு ஒரு பழி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அந்த பழி இதுலயும் அதே விஷயம்தான். இந்த பாவத்துக்கு எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் இந்த பழிக்கும் சொல்றோம். இங்கே மட்டும்தான் இந்த பழி சொல்ல அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இந்த பழியின் காரணமாக நாம் மறுமையிலும் கூட இந்த பழியோடு தான் நாம் டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். அந்த நாள் இது எப்படின்னா, ஒரு தப்பு செஞ்சா 1க்கு 4 இலவசம்ங்கிற மாதிரி வருது. ஒரே ஒரு தப்பு தானப்பா செஞ்சான், என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே சின்ன விஷயமா போயிடுச்சு. நீங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கும் போதே உங்க மைண்ட்ல ஓடும், இதெல்லாம் இப்ப என்னத்த நம்ம யார்கிட்ட சொல்றது, எல்லாம் ஒரு இது இல்லாம நடந்துகிட்டு இருக்கு, அப்படித்தானே இந்த உலகமே இருக்கு அப்படின்னு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அறம் என்பது கொஞ்சம் பேர்கிட்ட இருந்தா கூட அந்த அறம் காப்பாற்றுறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, நமக்கு எப்பெல்லாம் யார்கிட்ட எல்லாம் நாம சொல்லிதான் அந்த நாம தான் அந்த இடத்துல சொல்லணும்ன்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நிச்சயமாக சான்றுகளோடு நாம் சொல்வோம். இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான். அதனாலதான் சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் முழுவதும் இந்த திருக்குறளை நன்றாக படித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, அதுவும் இந்த பரிமேலழகர் உரை அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிக் உரையோட இதனுடைய ஆழமான கருத்துகளோட நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாமளும் அறத்தோட இருப்போம், மற்றவர்களையும் அறத்தோடு இருப்பதற்கு துணை புரிவோம் அப்படிங்கிறது. யாரையும் திருத்தறதுக்கெல்லாம் நம்ம வரல, துணை புரியலாம், நிச்சயமாக துணை புரியலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. அடுத்தது குறள் பார்ப்போம். 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். அரண் இயலான் அப்படின்னு நம்ம முன்னாடி இதுல பார்த்தோம். இல்வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் அப்படின்னு அங்க ஒண்ணு பார்த்தோம்.
இங்கேயும் அதே மாதிரி அரண் இயலான் இல்வாழ்வான் என்பான். கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அங்க இயல்பினான் இல்வாழ்வான் என்பான்க்கு என்ன நம்ம பொருள் சொன்னோம்? இயல்புங்கிறது அறம். அறத்தின் பாற்பட்டு இல்வாழ்க்கையை வாழக்கூடியவன் என்பவன் அப்படின்னு அங்க பார்த்தோம். இங்கேயும் அதேதான். அரண் இயலான், அறத்தையே இயல்பாக கொண்டவன். யாராவது ஒருத்தர் வந்து, ஏய் நீ தினமும் காக்காய்க்கு சாதம் வச்சிரு, நீ தினமும் வந்து சாமி கும்பிட்டுரு, நீ தினமும் வந்து இது பித்ருக்களுக்கெல்லாம் நீ வந்து தினமும் வந்து ஸ்லோகம் சொல்லி கும்பிடு, தெய்வங்களுக்கெல்லாம் ஸ்லோகம் சொல்லி கும்பிடு அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து சொல்றது கிடையாது. நீ எல்லார்கிட்டயும் அன்பாயிரு, யாரையும் ஹர்ட் பண்ணாத, நீ எல்லார்கிட்டயும் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யி, பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் அப்படின்னு டெய்லி வந்து யாரும் காதுல சொல்றது கிடையாது. யாருக்குன்னா இயல்பினான். அவனுக்கு அறவாழ்வு என்பது அவனுடைய இயல்பாகிவிட்டு டெய்லி எழுந்துக்கிறதுலேருந்து காலையிலிருந்து இரவு வரை, அதுபோல் வாழ்க்கையின் இறுதி வரை ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமோட இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவன், அந்த மாதிரி இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், அப்படி ஒரு இல்வாழ்க்கை வாழ்பவன் எனப்படுபவன் எப்படி இருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்ற. இது வந்து ஒரு அறத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தன் பிறர் மனையை நோக்க மாட்டான் அப்படிங்கறத ஒரு இது சொல்ற. இது எப்படின்னா, இஸ் அ குட் பாய். ஏய் நீ குட் பாய் தானே, நீ தப்பு பண்ண மாட்டேன்ல அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா அது என்ன பண்ணும்? அது ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட, ஐயையோ நம்ம பேரு கெட்டு போயிடுமே, நம்மள குட் பாய் நினைச்சிருக்காங்களே, அப்படியே இருந்துருவோம்ப்பா அப்படின்னு இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி வள்ளுவர் அழகா நம்மளுக்கு புரிய வைக்கிறது. நீ எப்ப தெரியுமா நீ நல்லவன்? நீ அறத்தோடு இருக்கக்கூடியவனாக இருக்கும் நீ பிறன்மனையை நோக்காமல் இருப்பாய், அதனால் நீதான் நல்லவன் அப்படிங்கறத புரிய வைக்கிறார். நயவாதவன் அப்படின்னு சொன்னா விரும்பாதவன், பிறருடைய பெண் மனைவியை விரும்பாதவன். யார் அவன்? அவன் தான் அறத்தை கடைபிடிப்பதை இயல்பாக கொண்டவன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயல்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன் இயல்பு, இயலான் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, அவனுக்கு வாலாயமாக வருது, ஒரு ஃபோர்ஸ்ட் கிடையாது. இங்க நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். கிரகஸ்தாசிரமம்ங்கிறது எதுக்கு கொடுத்திருக்கு? எதுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும்? ஏதாவது பர்பஸ் இருக்கணுமா இல்லையா? ஒரே ஒரு பர்பஸ் தான். என்னன்னா காம ஜெயார்த்தம் அப்படிங்கிற சுவாமிஜி. காம ஜெயார்த்தம் அப்படின்னா காமனை ஜெயிப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். இது காமனை ஜெயிக்கிறது. நாம வந்து தர்ம பிரஜா அபிவிருத்தியார்த்தம் அப்படின்னு எல்லாமும் சொல்றது உண்டு. அதாவது நல்ல குழந்தைகளை உற்பத்தி செய்வதற்கு அப்படின்னு சொல்றது. இந்த கைவல்ய நவநீதத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை, மிதுன இச்சையும் புத்திரோற்பத்தியால் விரும்பென்ற விதி பாராய் அப்படின்னு. வெரி பியூட்டிஃபுல் வேர்ஸ். என்னன்னா, ஒரு ஆண் பெண் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த மிதுன இச்சை, மிதுனா மைத்துன இச்சை அப்படின்னு சொல்றது. மைத்துன இச்சைன்னா ஆண் பெண்ணுக்கான இச்சை. இது வந்து ரொம்ப இயல்பு. இந்த இயல்பாக வரக்கூடிய விஷயம் அது. அந்த இயல்பாக வரக்கூடிய விஷயம் எதற்கு தெரியுமா உனக்கு இருக்க வேண்டும்? நீ நல்ல பிள்ளைகளை பெறுவதற்காகத்தான் இருக்க வேண்டும். மற்றபடி வேறு எந்த காரணத்திற்கும் அது உனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு யார் சொல்றா? வேதம் சொல்றதுன்னு கைவல்ய நவநீத ஆசிரியர் சொல்ற. ஏன்னா அது வந்து ஒரு ரெகுலேட்டடா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன் ரெகுலேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கட்டுத்தறி இல்லாம ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். சமுதாயம் சீர்கெடும். இதுல இன்னொரு ஒரு இடம் சொல்லுவார், கள்ளும் மூடும் நீ விரும்பினால் மகங்கள் செய், காமத்தில் மனதானால். இந்த இடம் தான் முக்கியம். காமத்தில் மனதானால் கொள்ளும் பெண்டோடு கலவி செய், எனில் இவன் குறையலாம் தொடான். அதுதான் வந்து வேதத்தினுடைய கணக்கு. இனி கொள்ளும் பெண்டோட கலவிசை என்று சொன்னால் இவன் குறையெல்லாம் தொடான். இவன் வந்து வேற விஷயங்களை பற்றி நினைக்க மாட்டான். எனக்கே ஒண்ணு இருக்கிறச்சே நான் இதுக்கு இன்னொன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா தர்மமாக இல்லறத்தை நடத்தக்கூடியவர்களுக்காகவே சொல்லப்பட்டது. அதனாலதான் சொல்றார், கிரகஸ்தாசிரமம் என்பது எதற்குன்னா காமஜெயார். காமம் என்பது கட்டுக்கடங்கி இருக்க வேண்டும். அந்த கட்டுக்கடங்கி இருக்கக்கூடிய காமம் இருக்குன்னா யாருக்கு இருக்கும்னா அரண் இயலான். அறத்தை இயல்பாக செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அவனை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அறம் என்பது எனக்கு நன்மையை செய்யக்கூடியது, அது புண்ணியத்தை சேர்ப்பது, நற்செயல்கள் எனக்கு நன்மை தரும் அப்படின்னு நினைச்சு அந்த காமத்தை கட்டுப்பாடோடு வைத்திருக்கக்கூடியவன் இருக்கானே, அவன் இன்னொரு பெண்ணை பார்த்து ஆசைப்படவே மாட்டான் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர். சுவாமிஜி சொல்றார், இந்த காமம்ங்கிறது ஒரு அக்னி, அது ஒரு உஷ்ணம் ஜாஸ்தி ஏற்படும்.
அதே சமயத்துல குரோதம்ங்கிறதும் ஒரு அக்னி. காம, குரோதம் இது 2மே அக்னி. கிருஷ்ணர் இது 2யுமே வந்து ஞானினோ நித்திய வைரினாம் அப்படிங்கிற. ஞானிகளுக்கு எப்பொழுதுமே இது வைரி, இது எதிரிதான்ப்பா. இது வந்து இத என்கரேஜே பண்ண மாட்டாங்க ஞானிகள் அப்படின்னு சொல்றாரு. சுவாமிஜி சொல்றார், இந்த காம அக்னியையும் குரோத அக்னியையும் சமப்படுத்துறதுக்கு என்ன அக்னி இன்னொரு அக்னி தான் வேணும். அந்த இன்னொரு அக்னி எது அப்படின்னு சொன்னா தபோக்னி, தவத்தினால் ஏற்படக்கூடிய அக்னி. தவம் என்பது என்ன என்றால் கட்டுப்படுத்திக் கொள்வது. நம்முடைய ஆசைகளை, நம்முடைய இச்சைகளை மனம் போன போக்கில் வாழ்வதற்காக நாம் செலவிடாமல் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் தவம் அப்படிங்கிறது. உஷ்ணம் உஷ்ணேன சாம்யதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால உஷ்ணத்தை உஷ்ணத்தால் தான் தணிக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப தவம் என்பது என்ன அப்படின்னா, என் வீடு, என் மனைவி, என் மக்கள் என்று என் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு இதற்குள் நான் அறத்தை இயல்பாக கடைபிடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால் எனக்கு இந்த காமம் என்பது தரிகட்டு போவது என்பது நடக்கவே நடக்காது. இன்னொரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் ஆசைப்படவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கருத்தாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு. அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காத பேராண்மை. இந்த இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலா இந்த குறள் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம எல்லாருக்கும் இது வந்து மனப்பாட பகுதியில வந்திருக்கு. நம்ம எல்லாரும் இதுக்கு 2 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல வந்து ஒரு சந்தேகமே கிடையாது. நிறைய இடங்கள்ல இது கோட் பண்ணக்கூடிய ஒரு குறளாகவும் இருக்கு. இதுல யாருக்கு இது வந்து அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்றாரு? சான்றோர்க்கு. சான்றோர் அப்படின்னா யாரு அப்படின்னா சிறந்த அறிவில் சிறந்த பெரியவர்கள், அவர்கள் தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். அறிவு மாத்திரமல்ல, ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள், அவர்கள் தான் சான்றோர்கள். இந்த சான்றாண்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் திருக்குறள்ல இருக்கு. சால்பு, சான்றாண்மை, இந்த விஷயம் எல்லாம் இருக்கே, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவர் ஓன் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ். ஏன்னா வேற எதுலயும் இதை மொழிபெயர்த்தால் கூட சரியான ஒரு மொழிபெயர்ப்பாக அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால சால்பு அல்லது சான்றாண்மை அப்படின்னு சான்றாண்மை என்றால் என்ன? சால்பை ஆழ்வது, அதுதான் சான்றாண்மை. இந்த சால்புங்கிறதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்கிறார்? சான்றாண்மை அதிகாரத்துல கொடுக்கிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை, இந்த 5ஓடு சால்பு ஊன்றிய தூண் அப்படிங்கிறார். அப்படின்னா சால்புங்கிற ஒரு விஷயத்திற்கு 5 தூண்கள் இருக்கிறது. இந்த 5 தூண்கள் என்ன அப்படின்னா அன்பு, நான்னா வெக்கப்படுறது, தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படுற. அன்பை பத்தி நான் விளக்க வேண்டாம், நம்ம நிறைய படிச்சோம். அன்புடைமையில எவ்வளவு அன்பை பத்தி படிச்சிருப்போம். அதனால திருப்பியும் அவ்வளோத்தையும் நம்ம ரிப்பீட் போட வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும் அன்புனா என்ன அப்படின்னு. நான்னா வெக்கப்படுறது. எதுக்கு வெக்கப்படுறது? தப்பு செய்யறதுக்கு வெக்கப்படுறது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றோம் இல்லையா? அதுதான் நான். அது யாருக்கு வரும்? யாருக்கு தப்பு எதுன்னு தெரியறதோ அவங்களுக்கு தான் தப்பு செஞ்சா வெக்கப்படுறதுக்கு முடியும். கரெக்டா? அதான் ஒரு லாஜிக்கல் ஆன்சர். எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாதானே நான் தப்புக்கு வெக்கப்படுவேன். அப்ப தப்புன்னு தெரியணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் தப்பு எது, ரைட்டு எதுன்னு சொல்லி கொடுக்குற விஷயங்களை படிச்சிருக்கணும். அந்த சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எது? அறநூல்கள். அறநூல்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை முறையாக யார் படிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தான் தவறு செய்தால் வெட்கப்படுவது என்பது சாத்தியமாகும். அப்போ நான் யாருக்கு இருக்கு? அறநூல்களை படித்தவர்களுக்கு. அப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கணும். ஒப்புரவுனா நிறைய உதவி செய்வது, இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள விஷயங்களை செய்வது. நான் என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட மனம் இல்லை அப்படின்னா என்ன போல ஒரு மைசர் யாருமே இருக்க முடியாது. என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட மனமும் இருக்கு அப்படின்னா இயலாதவருக்கும் இல்லாதவருக்கும் என்னுடைய பணத்தால் ஆன சின்ன உதவியாக இருந்தால் கூட அது செய்யணும். அதுதான் ஒப்புரவு. ஒப்புரவு என்பது கூடி இருக்கக்கூடிய இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய நல்ல விஷயங்களை நம்மால் இயன்றவரை செய்வதுதான் ஒப்புரவு அப்படின்னு. கண்ணோட்டம் அப்படின்னா இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ்ல தான் பாக்குறோம். எம்பத்தி, சிம்பத்தி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இந்த எம்பத்தி தான் இந்த கண்ணோட்டம். எம்பத்திங்கிறது நாம இன்னொருத்தருடைய நிலையிலிருந்து பாக்குறது. கண்ணோட்டம் அப்படிங்கிறது நாம மற்றவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களுடைய கஷ்டங்களை பார்ப்பது. அப்படி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யணும். என்கிட்ட பைசா இருக்கு, வந்து வாங்கிக்கோ அப்படி இல்லை. உனக்கு என்னப்பா வேணும்?
ஏன் உன் கண் இவ்வளவு வந்து டல்லா இருக்கு? ஏன் நீ ரொம்ப முகமெல்லாம் வாடி இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? கேட்டு அந்த பிரச்சனைக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அப்படி செய்வதுதான் கண்ணோட்டம். மற்றவர்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய பார்வையில் பார்க்க தெரிவதுதான் கண்ணோட்டம். இத தாண்டி அடுத்தது ரொம்ப முக்கியமானது வாய்மை. வாய்மை அப்படிங்கிறதுக்கு நெறைய 10 குறள் எழுதி இதுதான் வாய்மை அப்படின்னு ஒரு லிஸ்ட் குடுக்குறாரு இல்லையா? பொய் பேசாம இருக்கணும். அந்த வாய்மை என்பதற்கு நிறைய ஆங்கிள்ல வள்ளுவர் வந்து நமக்கு அதை விளக்குறார். அதனால வாய் அ வா அதாவது பொய்மையும் வாய்மை எடுத்து அந்த ஒரு குறள மாத்திரம் நம்ம எடுத்துண்டு அதுதான் இது பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு கூட ஒரு குறள் சொல்லியிருக்கு. ஆனா ஜெனரலா நாம எத எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்னு சொல்லிவிட்டு எல்லா பொய்யையும் அடிச்சு விட்டுண்டு உட்கார்ந்துருப்போம். அப்படி கிடையாது. வள்ளுவர் பொய்யே சொல்லாம இரு அப்படின்னு தான் சொல்றார். முடிஞ்சா வாய மூடிட்டாவது இரு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால வாய்மை என்பது அப்போ இந்த 5 குணங்கள் ஒருவரிடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுன்றக்கூடிய விஷயம் என்னன்னா, அறநூல்களை முழுமையாக படிப்பவனுக்கு இந்த 5 குணங்கள் இயல்பாக வரும். அதனால தான் முன்னாடி சொன்னான் அரண் இயல்பான் அப்படின்னு. அப்ப சான்றோன் அப்படின்னு இங்க சொல்றான். சான்றோன் அப்படிங்கிறவன் இந்த இந்த சால்பு அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கே, அதற்கு இந்த 5 தான் மிக முக்கியமான தூண்கள் அப்படின்னு. நம்ம அங்க படிக்க போறோம். அதை இப்பவே சொல்லியாச்சு. ரொம்ப பின்னாடி இருக்கு சான்றாண்மை அப்படிங்கிறது. இப்போ இந்த சான்றோர்க்கு பிறன்மனை நோக்காத பேராண்மை அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பேராண்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஆண்மை எல்லாருக்கும் தெரியும். ஆண் தன்மை, ஆளும் தன்மை, அதுதான் ஆண்மை. எதை ஆளும் தன்மை? பொதுவாக எல்லோருக்கும் உடலில் பலம் உண்டு. இந்த ஆண்கள் அப்படின்னு சொன்னாலே உடலில் பலம் உண்டு. நிச்சயமாக ஒரு இத தூக்குன்னா தூக்கிடுவாங்க. கொண்டு போய் வெய்யினா வச்சுடுவாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களுக்கு வயசானாலோ, உடம்புல ஏதாவது உபாதை இருந்தாலோ, ஆண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு உடல் பலம் என்பது ஒரு விஷயமே கிடையாது. அதற்காக அவர்கள் மிகவும் பாடுபடுகிறார்கள். ஆனால் இங்க என்ன சொல்றோம்? பேராண்மை அப்படின்னு சொல்லி. வெறும் ஆண்மை சொன்னா உடல் பலம். ரைட் எடுத்துக்கலாம். இங்க பேராண்மைங்கிறது. உடலை நாம் கட்டுப்படுத்துவதை விட எது மிகவும் கஷ்டம் தெரியுமா? மனதை கட்டுப்படுத்துவதுதான் கஷ்டம். இங்க உடலுக்கு உடல் பலத்தை ஆண்மை குறிப்பிடுகிறோம். உள்ள பலம், உள்ள வலிமை இருக்கே அதுதான் பேராண்மை. பேராண்மைங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இந்த 5 இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது பெரிய டாஸ்க் நமக்கு இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? மத்த விஷயங்கள் வெளிப்புற விஷயங்களில் என்னுடைய மனமும் இந்த இந்திரியங்களும் ஈடுபடுவதை கட்டுப்படுத்தி வைப்பவன் தான் உலகிலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5ன் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இதற்கெல்லாம் மேல இது 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 எதெல்லாம் பாக்குறதோ அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறது இந்த மனம். இந்த மனதை கட்டுப்படுத்தி வைப்பதற்கே அதுதான் பேராண்மை. இதுல முக்கியம் பேராண்மையிலேயே மிக முக்கியம். என்கிட்ட அவன்கிட்ட ஒரு ஐபோன் இருக்கு, அது எனக்கு வேணும் ஆசைப்படுறது இந்த மனம். அதை கட்டுப்படுத்த முடியல. அந்த ஐபோனை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், அவன்கிட்டயே கேட்டு அதை வாங்குறேன், அது வேற விஷயம். இங்க என்ன சொல்றாருன்னா பிறன்மனை நோக்காத பேராண்மை. பேராண்மையிலேயே சிறந்த பேராண்மை எது தெரியுமா? இன்னொருவனுடைய மனைவியை நீ பார்க்காதே, நோக்காத அப்படின்னு சொல்ற. நோக்காத அப்படின்னா என்ன? பார்க்காதன்னு சொல்லிருக்கலாம்ல. அடுத்தவன் பொண்டாட்டிய பார்க்காத. பார்க்காம பேச முடியாது இல்ல. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்க ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல முடியும்? எப்படியோ பார்த்துதான் வாங்குவோம். ஆனா பார்க்காதன்னு அவர் சொல்லல, நோக்காத சொல்ற. நோக்குவதற்கும் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நோக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கருத்தோடு பார்ப்பது. வேறு அதாவது ஸ்ட்ரெயிட்டா போது அவங்கள பார்க்கறது அப்படிங்கிறது கிடையாது. உள்ள வேற ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு பார்ப்பதற்கு பெயர் நோக்குதல். அந்த நோக்குதலை இங்க போடுறார் அவர். நீ நோக்குதல் தவறு. அடுத்தவருடைய மனைவியை நோக்காத, நீ பார்க்காதே. அவளை அடைய வேண்டும் என்ற கருத்தோடு நீ பார்க்க கூடாது. சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிற. அறம் மட்டும் சான்றோருக்கு ஒழுக்கம் கிடையாது, இதுவும் சேர்ந்துதான் அப்படின்னு அர்த்தம். இந்த அறத்தை மட்டும் கடைபிடிப்பதற்காக அவர்கள் இல்லை, இந்த ஒழுக்கம் இதுதான் சிறந்த ஒழுக்கம், இதுதான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாரு. அதனால நான் சொன்ன மாதிரி சான்றோர்னு சொன்னாச்சுனாலே இந்த 5 விஷயங்களை அவர்கள் வந்து கடைபிடிக்கிறார்கள்னு அர்த்தமாயிடுது. அவர்களுக்கு
ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம். அந்த ஒழுக்கத்திலேயே சிறந்தது எது என்றால் பிறன்மனை நோக்காதது. அந்த பிறன்மனை நோக்காதது அவர்களுக்கு பேராண்மையை தருகிறது. அந்த பேராண்மை தான் அவர்களுக்கு அறம் மற்றும் ஒழுக்கமும் கூட அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது 149. நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள் தோயாதா. இங்க நாம நீர் வைப்பின் நலக்குரியார் யாரெனின் பிறர்க்கு உரியாள் தோள் தோயாதார். இங்க தோளுங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கு. அவங்க அவங்க கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கு. தோள் தோயாதார் அப்படின்னா தோய்வது அப்படின்னா என்ன, அவர்களுடன் இணங்கி இருப்பது அப்படின்னு அர்த்தம். இங்க நாம நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருங்கடல் அப்படின்னு. வள்ளுவர் பெரிய பெரிய விஷயத்தை சொல்வதற்கு எப்பொழுதுமே கடலைத்தான் உதாரணமாக சொல்கிறார். விரிநீர் வியனுலகம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி கடல் சூழ்ந்த உலகு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகு இது நாம நீர்ன்னு சொல்றோம். நாம நீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அச்சம் தரக்கூடிய கடல் அப்படின்னு. நாம் அப்படின்னா அச்சம்னு. இந்த நாம்ங்கிறதுல அந்த மெய்யெழுத்து வந்து திரிந்து நாம நீர் அப்படின்னு ஆயிருக்கு. இந்த நாம்னா அச்சம் அப்படின்னு. அதாவது ஏன் அது அச்சம் தருகிறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அதனுடைய ஆழம் நமக்கு தெரிவதில்லை, இன்னொன்று அதனுடைய அகலம் நமக்கு தெரிவதில்லை. எவ்வளவு விஸ்தீரணம் இருக்கு அப்படின்னு இந்த கண்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அதுக்கு மேல நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல, கெஸ் பண்ண முடியல அது எவ்வளவு பெருசு இருக்கு. அதையும் தாண்டி அதற்குள் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி முழுமையாக நமக்கு அறிந்தோம் இல்லை, நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு பக்கம் போனா இந்த பக்கம் போகாதீங்க, நிறைய ஷார்க்ஸ் இருக்கு, வேல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் போனா இந்த பக்கம் போகாதீங்க, நிறைய ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கு. எங்க எது இருக்கு நம்ம எங்க கண்டோம்? உள்ள போனாதான் தெரியும். உள்ள எவ்வளவு ஆழம்னு தெரியாது, உள்ள எவ்வளவு கொடுமையான விஷ ஜந்துக்கள் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு அழகான பாறைகள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. கடலுக்குள் இருப்பது எதுவுமே நம்மால் வந்து அந்த ஆழத்தையும் அகலத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் நம்மால் அறிய முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் அது அச்சம் தருகிறது அப்படின்னு. இந்த அச்சம் தரக்கூடிய இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகு அப்படின்னு இந்த உலகத்தை சொல்கிறார். இந்த உலகத்துல அச்சம் தரக்கூடிய இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நலக்குரியார் யார்? நலக்குரியான நலத்துக்கு உரியவர்கள். நலத்துக்கு உரியவர்கள்னா நன்மை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு. இது வந்து இதுவும் இலக்கணத்தின்படி அது கொஞ்சம் குறுகி வந்திருக்கிறது அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். நலத்துக்கு உரியவர்கள்னு புரிஞ்சுக்கணும். நலக்குரியார்னு தான் இது பாடல்ல இருக்கு அப்படின்னா கூட நலத்துக்கு உரியவர்கள் அப்படிங்கிறது தான் அந்த சொல், ஆக்சுவல் சொல். இப்போ அந்த நலத்துக்கு உரியவர்கள் யாரு அப்படின்னா யாரும் இல்லப்பா, பிறர்க்குரியாள் தோள் தோயாதவர். மற்றவருடைய மனைவிக்கு ஆசைப்படாதவன் இருக்கிறானே அவன் இந்த அச்சம் தரக்கூடிய கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் நன்மையை பெறக்கூடியவனாக இருக்கிறான். அளவிட முடியாத இந்த கடல், ஆழத்தை அளவிட முடியாது, அகலத்தை அளவிட முடியாது, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அளவிட முடியாது. அதே போலத்தான் அறமும். அறவாழி அந்தணன் அப்படின்னு சொன்னோமே, அந்த அறத்தினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியுமோ? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. தர்ம விஷயங்கள்ங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஒரு தர்மத்தை அவன் ஃபாலோ பண்ணானா அவனுக்கு நன்மை கிடைச்சு அப்படி புரிஞ்சுக்கும். ஒரே ஒரு விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணா போதும். இவன் இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அதுல முக்கியமா இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுதான் இங்க முக்கியமானது. இங்க இன்னொரு ஒரு விஷயத்த இந்த அறனியலான் இல்வாழ்வான் என்பான் சொல்லும் பொழுது ஒரு பாயிண்ட் வந்து நான் மறந்து போயிட்டேன், இப்பதான் ஞாபகம். ஏன் இந்த அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால்னு சொன்னது அப்படின்னு சொன்னா, இவன் இந்த அறத்தை இயல்போடு இவன் செய்து கொண்டிருக்கிறான், இயல்பாக இவன் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா? இவன் வந்து அறத்தை இவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு பிறனுடைய மனைவியும் அதே போல அவனுடைய அறத்தை காப்பதற்காக அவனோடு இணைந்து அந்த அறக்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள் தானே. அதனால் இவன் அறத்தை கடைபிடிக்கிற காரணத்தினால் அந்த அறிவின் காரணமாக இன்னொருவனுடைய அறம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இவன் விரும்ப மாட்டான் அப்படிங்கிறதும் ஒரு வியாக்கியானமாக இருக்கு. அது ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன், அதனால நான் அதை இப்ப சொல்லுவேன். இப்ப நலக்குரியால் இந்த குறள் வந்து இந்த அளவுல இந்த குறளுக்கு முடியுது. இதை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா,
கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில், அதுவும் அச்சம் தரக்கூடிய இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் யார் ஒருத்தன் நன்மை பெறுகிறான் அப்படின்னு கேட்டா, ஒருத்தன் தான் இந்த தவறை செய்யாதவன் நன்மை பெறுகிறான். இதுல இன்மை பயனும் இருக்கிறது, அவனுக்கு மறுமை பயனும் இருக்கிறது அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார். அடுத்தது 150 பார்க்கணும். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையான் பெண்மை நயவாதவன். ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றார் திருவள்ளுவர். என்ன அப்படின்னா, அரண் வரையான், அதாவது நற்செயல்களை செய்யாமல் இருந்தால் கூட ஒருத்தன் கட்டுப்பாடாக இருந்து நல்ல செயல்களை எல்லாம் செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல, அவன் அல்ல செய்யணும் தீய செயல்களை செய்யறான்னே வச்சுப்போம். அவன் அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன் கடைன்னு ஒரு முன்னாடியே சொல்லிட்டு, அறமே இல்லாம எல்லா கெட்ட வேலையும் பண்றான் ஒருத்தன் அப்படின்னாலும், யார் அதுல ஃபர்ஸ்ட் வருவா, அந்த கெட்டவன் லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வருவானா இவன் தான் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த மாதிரி செய்தால் கூட அப்பா, நீ இந்த தப்ப மட்டும் பண்ணாது. நீ அரண் வரையான் அல்ல செய்யணும். நீ அல்லனா தீயவை, நீ அரணும் செய்ய மாட்ட, அறத்தையும் செய்ய மாட்ட, அப்புறம் தீயவற்றையும் நீ செய்கிற, பரவாயில்ல. பிறன் வரையாள் பெண்மை நயவாமை நன்று. நீ பிறனுடைய அறவாழ்விற்கு துணை புரியக்கூடிய பெண்ணை நாடி செல்லாமல் இருப்பது நல்ல புண்ணியத்தை கொடுக்கும். அதுவே புண்ணியத்தை கொடுக்கும். நன்று அப்படிங்கிற நன்று என்பது நன்மை தரக்கூடிய புண்ணியத்தை கொடுக்கும். அப்படி என்ன அர்த்தம்னு, நீ புண்ணியமே செய்ய வேணாம் சாமி, ஒண்ணுமே பண்ண வேணாம், பேசாம இரு. நீ எங்கேயும் போய் உன்னுடைய இன்னொருவரை நோக்கக்கூடிய அந்த தவறை எல்லாம் நீ செய்யாத. இந்த பாவத்தை தவிர்த்து விடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் யாரெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ராவணன் எப்படி கெட்டான், துரியோதனன் எப்படி கெட்டான், இது இந்திரன் எப்படி கெட்டான். இந்த கெட்டது அப்படிங்கறது எல்லாத்துலயுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னொருவருடைய மனைவிக்கு ஆசைப்படும் பொழுதுதான் அந்த தீமை என்பது ஏற்படுகிறது. துரியோதனன் கூட ஓரளவு சேர்த்துக்கிறது கஷ்டம். ஏன்னா ராவணனையும் இந்திரனையும் நம்ம நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு உதாரணமாக கொள்ளலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் உதாரணமா கொள்ளாதீங்க. ஏன் கொள்ளாதீங்கன்னு சொல்றேன்னா, அவர்களுக்கு என்ன தண்டனை வரும் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இம்மையிலும் தண்டனை கிடைக்கலாம், மறுமையிலும் தண்டனை கிடைக்கலாம். புராண இதிகாசங்களில் அது என்ன ஆயிற்று அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனோட நமக்கு கொடுக்கப்படுறதுங்கிறதுனால, அந்த கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும், ஒரு இன்சைட் கிடைக்கும். இந்த 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 தவறு என்பது எந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவான விஷயமாக தெரியும். இன்னைக்கு கண்டெம்பரரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அது யூஸ் ஆகாது. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எதையுமே நாம எடுத்துக்கிறதே கிடையாது. சுவாமிஜி சொல்லுவார், பொதுவா தவறுகள் செய்யறது, அதாவது தவறான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது, நம்ம நல்ல விஷயங்கள் ஈடுபடும் போது கூட இது உண்டு. ரெண்டு இதுலயுமே உண்டு. அது என்னன்னா பிளஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவார். பிளஷர் பாயிண்ட், இப்ப நான் நல்ல சங்கீதம் கேட்கிறேன், இதெல்லாம் நல்ல விஷயம். நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நல்ல விஷயம். நல்ல சங்கீதம் கேட்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக ஐ ஃபீல் வெரி ரிலீவ்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளஷர் பாயிண்ட். எனக்கு ஒரு சில ராகங்கள் பிளஷர் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இன்னொருத்தருக்கு வேற இன்க்ரீஸ் பண்ணும். சில சமயம் நமக்கு சங்கீதத்தை விட யாராவது பேசினா தேவலாம் போல இருக்கும். அப்ப நாம யூடியூபை போட்டு ஏதாவது ஒரு பிரவச்சனத்தை கேட்கும். இப்ப பிரவச்சனம் ஒரு பிளஷர் பாயிண்ட்டை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு நாடகம், ஒரு சினிமா, ஏதோ ஒண்ணு நல்ல விஷயம், நல்ல சினிமா அப்படிலாம் நமக்கு பிளஷர் பாயிண்ட்டை கொடுக்குறது. அதே மாதிரி பிளஷர் பாயிண்ட் தப்பு பண்ணும்போதும் இருக்கு. இந்த சிகரெட் பிடிக்கிறச்சே 1 பத்தாது, 2 பத்தாது, 3 பத்தாது, ஒரு பேக்கெட் பத்தாது, 10 பேக்கெட் பத்தாதுன்னு போயிட்டே இருக்காங்கல்ல. ஆனா என்னன்னா பிளஷர் பாயிண்ட்டை ஏற்றிட்டே போறாங்கன்னு அர்த்தம். இந்த பிளஷர் பாயிண்ட்டை அக்கிரமத்துல நாம பிளஷர் பாயிண்ட்டை தேடக்கூடாது அப்படிங்கிறது தான் கணக்கு. இந்த பெண்களை விரும்புவது அல்லது ஆண்களை விரும்புவது ரெண்டுமே, நான் இந்த காலத்துக்கு என்னை பொறுத்தின வரைக்கும் கற்பென்று சொல்ல வந்தால் ஆணையும் பெண்ணையும் பொதுவில் வைப்போம்னு சொல்லிட்டார் பாரதி. அவர் பாரதியார் இருந்த காலத்திலேயே சொல்லிட்டார். இன்னைக்கு அது ரிலவெண்ட்னு கிடையாது, என்னைக்கோ அது ரிலவெண்ட் தான். உண்மையில் சொல்ல போனால் இந்த இருவருக்கும் பொது என்பது புராண காலத்தில், இதிகாச காலத்திலிருந்தே அது ரிலவெண்ட் தான், இல்லைன்னுனே சொல்லவே முடியாது நம்மளால. அதனால ஏன் அப்படி சொல்றோம்னா, எதனால இந்த சூர்பனகை மூக்கறுப்பட்டா, ஏன்னா அவளோட பிளஷர் பாயிண்ட் இந்த கெட்டத்தனத்துல இருந்தது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? தேவையில்லாமல் ஒரு ஆடவனுக்கு ஆசைப்பட்டாலும் இல்லையா?
ஆசைப்படுவது தவறு என்ன நம்ம நினைச்சுட்டு இருக்க கூடாது. என்னவோ ஆண்கள் மட்டும் பண்ணக்கூடிய தவறு இது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா பெண்களுக்கும் ஏன் என்றால், எல்லாருக்கும் உடம்பு தானே! எல்லாருக்கும் இந்திரியங்கள் தானே! எல்லாருக்கும் இச்சை தானே! அது அப்படித்தான் தாறுமாறமா வருது. அதனால தான் வள்ளுவர் சொல்றார், இந்த தவறுகளை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு போகுங்கிறத புரிஞ்சுக்கோப்பா. அதனால நீ இதை செய்யாத. நீ என்ன வேணா கெட்டத்தனம் பண்ணு. பொய் சொல்லு, திருடு, என்னவோ பண்ணு. இந்த தீய செயல்கள்லாம் செய். மத்தவங்கள எல்லாம் நோகடி, என்னவோ பண்ணு. ஆனா இந்த ஒண்ண மட்டுமாவது பண்ணாம இரு. இந்த ஒண்ண பண்ணறது நீ ரொம்ப பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு. மனம் போன போக்கில் வாழ்வது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மனதை வென்று வாழ்வது. இது 2 இருக்கு நமக்கு. யார் மனதை பணம் போன போக்குல வாழறாங்களோ, அவங்க இந்த பிளஷர் பாயிண்ட் பின்னாடி போயிடுறாங்க. மனதை வென்று வாழ்பவர்கள் அந்த பிரஷர் பாயிண்ட்ட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம மனசுக்கு எது நல்லது, நம்மளுடைய இந்த பிறவிக்கு எது நல்லதோ, அதை மட்டுமே யோசித்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பிறனில் விழையாமையே இவ்வளவு டீட்டெயில்டா டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. எல்லாருக்கும் நெறைய தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும், சில நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த நாம இவ்வளவு டீட்டெயில்டா பார்த்தோம். அடுத்த அதிகாரத்தை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நாம நிறைவு செய்யலாம். நிறைவு பிரார்த்தனை யாராவது சொல்றீங்களா? நான் சொல்லலாமா? நான் சொல்றேன். சொல்லுங்கப்பா. நளினி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நெருது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நினைத்திடல் என்றவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரப்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிது முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய், மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோ, உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு, திருமலரடி போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். வாழ்க வள்ளுவம், வளர்க மனித நேயம். தேங்க்யூ. ஹரி ஓம். நமஸ்தே.